வெல்கம் சாப்டர் 6 ஹியூமன் ரிசோர்ஸ் பார்க்க போகிறோம். பீப்புள் வந்து நேஷனோட கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ். இப்போ இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து 1985 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா பீப்புள்ஸோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா. இதில் இருந்தே தெரியுது பீப்புள்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரிசோர்ஸ் கண்ட்ரிக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அல்டிமேட் ரிசோர்ஸ். அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ் ஹெல்த் மோட்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸை அவங்களே டெவலப் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் மற்ற ரிசோர்ஸஸ் மாதிரி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. எஜுகேஷன் லெவல் ஏஜ் செக்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதோட நம்பர்ஸும் கேரக்டரிஸ்டிக்ஸும் சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸில் பீப்புள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க எர்த் சர்ஃபேஸில். அந்த தான் நம்ம பேட்டர்ன் ஆஃப் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறோம். பீப்புள்ஸ் வந்து வேர்ல்டு சர்ஃபேஸ் எர்த் சர்ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகியிருக்க வேவை தான் நம்ம பேட்டர்ன் ஆஃப் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். 90% ஆஃப் அ பாப்புலேஷன் வந்து 30% ஆஃப் அ லேண்ட் சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அன்ஈவனாக தான் இருக்குது வேர்ல்டில். சில ஏரியா க்ரௌடடாக இருக்குது, சில ஏரியா லெஸ் பாப்புலேட்டடாக இருக்குது. இப்போ க்ரௌடட் ஏரியாஸ் என்ன பார்த்தோன்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, யூரோப் அண்ட் ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு வந்து லேட்டிடியூட்ஸில் வந்து ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் இருக்காங்க. ட்ராபிக்கல் டெசர்ட், மவுண்டெயின், ஹை மவுண்டெயின்ஸ் ஏரியாஸ் ஆஃப் ஈக்வேட்டோரியல் ஃபாரஸ்ட்லேயும் லெஸ் பாப்புலேட்டட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிறையா பீப்புள்ஸ் எங்கே இருக்காங்கன்னா நார்த் ஆஃப் ஈக்வேட்டாரில் அதிக பீப்புள்ஸ் இருக்காங்க. சவுத் ஆஃப் ஈக்வேட்டாரை நம்ம கம்பேர் பண்ணும்போது முக்கால்வாசியான பீப்புள்ஸ் வந்து ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்ஸ்லேயே இருக்காங்க. 3/4 பீப்புள்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன்ஸ் வந்து ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்ஸில் இருக்காங்க. 60% ஆஃப் அ வேர்ல்டு பீப்புள்ஸ் வந்து 60% வந்து 10 கண்ட்ரீஸில் இருக்காங்க. அந்த 10 கண்ட்ரீஸ்லுமே 100 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸ்னால் இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ இருக்காங்க ஒரு பெர் ஸ்கொயர் கிலோமீட்டரில். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், இங்கிட்ட ஒரு கிலோமீட்டர், இங்கிட்ட ஒரு கிலோமீட்டர், இங்கிட்ட ஒரு, இதுதான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இங்கே எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்றது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் அ பாப்புலேஷன் வேர்ல்டில் வந்து இந்த பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 51% வந்து இருக்காங்க வேர்ல்டில் பார்த்தோன்னா. நெக்ஸ்ட்டு சவுத்து சென்ட்ரல் ஏஷியா தான் ஹையஸ்ட்டு டென்சிட்டி பாப்புலேஷன். சவுத்து சென்ட்ரல் ஏஷியா ஈஸ்ட் அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நெக்ஸ்ட்டு வந்து பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சவுத்து சென்ட்ரல் ஏஷியா. இப்போ ஆவரேஜ் டென்சிட்டி பாப்புலேஷன் இன் இந்தியா வந்து 382% பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். 382 இந்தியாவுக்கு வந்து 382%, வேர்ல்டில் பார்த்தோம்னா 51%. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோன்னா ஜியோக்ராஃபிக்கல் ஃபேக்டர்ஸில் டோஃபோகிராஃபி. இப்போ பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே பிளைன் ஏரியாஸில் இருக்கிறத தான் விரும்புகிறாங்க. பிளாட்டூஸ் மவுண்டெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது பிளைன் ஏரியாஸில் இருக்க தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த ஏரியாஸ் தான் ஃபார்மிங், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கங்கா பிளைன்ஸ் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மவுண்டெயின் ஆண்டர்ஸ், ஆல்ப்ஸ், ஹிமாலயாஸ் வந்து லெஸ் பாப்புலேட்டட் ஏரியாஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளைமேட். பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு கிளைமேட்டில் வாழ அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ சகாரா ஹாட் டெசர்ட், போலார் ரீஜியன் ஆஃப் ரஷ்யா, கனடா, அண்டார்டிகா இங்கே வந்து லெஸ் பாப்புலேட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்டைல் சாயில். இப்போ வந்து ஃபர்டைல் லேண்டு தான் அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளாக இருக்கும். கங்கா அண்டு பிரம்மபுத்திரா வந்து இந்தியாவில் வந்து ஃபர்டைல் லேண்டு. அங்கே வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்காங்க. வேர்ல்டில் பார்த்தோம்னா ஹாங்கி, ஷான்சியாங் இன் சைனா, நைல் இன் ஈஜிப்ட் இங்கே வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. நெக்ஸ்ட்டு வாட்டர். பீப்புள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஈஸியலி அவைலபிள் ஏரியாஸில் தான் லைவ் பண்ண விரும்புகிறாங்க. இப்போ ரிவர் வேலிக்கிட்ட டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்குது. டெசர்ட் ரீஜியனில் லெஸ் பாப்புலேட்டட் ஏரியாவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மினரல்ஸ்.
இங்கே மைன் டெபாசிட்டில் வந்து ஏரியாஸில் வந்து மோர் பாப்புலேட்டட் பீப்புள் இருக்காங்க. டைமண்ட் மைன்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் ஆயில் இன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து மோர் பாப்புலேட்டடாக இருக்காங்க. சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இப்போ சோஷியல், ஹவுசிங், எஜுகேஷன்ஸ் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருக்க இடத்துல வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்காங்க. எக்ஸாம்பிள் பூனே. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரலில் வந்து ரிலீஜியன்ஸ் பிளேஸில் வந்து பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. வாரணாசி, ஜெருசலம், வாட்டிகன் சிட்டி. எக்கனாமிக் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி பிளேஸுக்கு மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க. ஒசாகா இன் ஜப்பான், மும்பை இன் இந்தியா. இது வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ். நெக்ஸ்ட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸில் எவ்வளோ பீப்புள் வந்து ஆவரேஜாக எவ்வளோ பீப்புள் வந்து லைவ் பண்ணுறாங்க அப்படின்றதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. இப்போ பாப்புலேஷன் சேஞ்சஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப நாளாக வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து எப்படின்னா ஸ்லோவாக தான், அந்த க்ரோ வந்து ஸ்லோவாக தான் இருக்குது 1080s. இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிறந்தாலும் ஆனால் அவங்க வந்து சீக்கிரமாகவே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ப்ராப்பர் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, சஃபிஷியன்ட் ஃபுட்டு இல்லை, ஃபார்மர்ஸால் நிறைய ஃபுட்டை வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. இதனால் என்னென்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே இருந்துச்சு. 1804 பாப்புலேஷன்ஸ் வந்து 1 பில்லியன் ஆயிருந்துச்சு. அதுவே 55 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வேர்ல்ட் பாப்புலேஷன்ஸ் வந்து 1 மில்லியனில் இருந்து 3 பில்லியனாக மாறிச்சு. இதை வந்து பாப்புலேஷன்ஸ் எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்கிறோம். அப்புறம் 1999 40 இயர்ஸ் லேட்டர் 3 பில்லியன் வந்து டபுளாக 6 பில்லியனாக மாறிடுச்சு. இது என்ன மெயின் ரீசன்னா ஏன் இப்படி பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோன்னா, பெட்டர் ஃபுட் சப்ளை, மெடிசின், ஹெல்த், டெத் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இதனால் வந்து என்னென்னா பர்த் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால பாப்புலேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பேர்த்தை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா பர்த் ரேட்டை வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போ எவ்வளோ 1000 பீப்புளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பர்த் வந்து பிறக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம். டெத் ரேட் வந்து டெத்ஸை வந்து டெத் ரேட்டில் மெஷர் பண்ணுவோம். 1000 பீப்புள்ஸில் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றது. மைக்ரேஷன்னா பீப்புள் வந்து அந்த ஏரியா விட்டு உள்ளே வர்றது, இல்லாட்டி அந்த ஏரியா விட்டு வெளியே போகிறது. இதை வந்து என்னென்னா மூமெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ், இதை வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பர்த் அண்டு டெத் ரேட் வந்து நேச்சுரல் காஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்சஸில் வந்து பர்த் அண்ட் டெத் ரேட் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்த் அண்ட் டெத் ரேட்டை வந்து என்ன சொல்கிறோம்னா நேச்சுரல் க்ரோத் ரேட். பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து நேச்சுரல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் வந்து எதனால் நடக்குன்னா ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் நேச்சுரல் க்ரோத் ரேட்னால பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மைக்ரேஷன்னால் என்னென்னா பாப்புலேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. பீப்புள் வந்து என்னென்னா கண்ட்ரியில் இருந்து மூவ் ஆகுறாங்க, இல்லாட்டி வேறு கண்ட்ரிஸ்க்கு போகிறாங்க. அதனால் வந்து என்னென்னா பாப்புலேஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது. மைக்ரேட்ஸ்னால் பீப்புள் வந்து அந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போகிறாங்க. இம்மைக்ரேட்ஸ்னால் பீப்புள் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே வர்றாங்க. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் என்னென்னா இன்மைக்ரேட்ஸ், பீப்புள்ஸ் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே வராங்க. சூடான் இங்கே வந்து என்னென்னா அந்த பீப்புள் வந்து கண்ட்ரியை விட்டு வெளியே போகிறாங்க. இது வந்து அவுட் மைக்ரேஷன்ஸ் ஆர் மைக்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் அப்போ என்னென்னா பீப்புள் வந்து லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் இருந்து மோர் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காண்டி. நெக்ஸ்ட்டு வித்தின் த கண்ட்ரீஸ்குள்ளே பீப்புள் வந்து ரூரல் ஏரியாஸில் இருந்து அர்பன் ஏரியாஸ்க்கு போகிறாங்க எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன்ஸ், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்காண்டி. நெக்ஸ்ட்டு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்சஸ். இப்போ பாப்புலேஷன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகலை. இப்போ கென்யாவில் பார்த்தோன்னா ஹை பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இருக்குது, அங்கே ஹை பர்த் ரேட் இருக்குது, ஹை டெத் ரேட் இருக்குது. இப்போ ஹெல்த் கேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால டெத் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு, பர்த் ரேட் மட்டும் ஹையாகவே இருக்குது. இப்போ அதர் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா யுனைடெட் கிங்டம், இங்கே வந்து பாப்புலேஷன் க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, லோ டெத் ரேட் தான், லோ பர்த் ரேட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் காம்போசிஷன். இப்போ
பங்களாதேஷும் ஜப்பானும் டென்ஸ்லி பாப்புலேட்டட் தான். ஆனால் ஜப்பான் வந்து எக்கனாமிக்கலி டெவலப்டாக இருக்குது பங்களாதேஷோட. ஏன்னா அங்கே வந்து ஜப்பானில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பீப்புளோட ஏஜ், செக்ஸ், லிட்ரஸி லெவல், ஹெல்த் கண்டிஷன், ஆக்குபேஷன், இன்கம் இதெல்லாம் என்னென்னா வேரி ஆகுது பீப்புள்ஸோட ஒவ்வொரு பீப்புளுக்கு. இதுதான் இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட இன்கம் லெவல், ஒரு கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க, நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்கம் வாங்குறாங்க, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு காம்போசிஷன் ஆஃப் பாப்புலேஷன்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் ஆஃப் காம்போசிஷனை படிக்கிற இன்ட்ரெஸ்டிங் வே என்னென்னா நம்ம பாப்புலேஷன் பிரமிடை பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பாப்புலேஷன் பிரமிடை ஏஜ், செக்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாப்புலேஷன் பிரமிடில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா டோட்டல் பாப்புலேஷனை நம்ம டிவைட் பண்ணுறோம் ஏஜ் குரூப்ஸை பொறுத்து 5 to 9, 14 to 10 to 14 இயர்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணிடுறோம். இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் என்னென்னா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸை வந்து ஒவ்வொரு குரூப்பாக 5 to 9 இயர்ஸில் மேல்ஸ் எவ்வளோ, ஃபீமேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஷேப் ஆஃப் அ பாப்புலேஷன் பிரமிட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு சொல்லுது. நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து எவ்வளோ வந்து பேர்ன் ஆகுறாங்க அப்படின்றது பாட்டமில் இருக்கும். பர்த் ரேட் வந்து எவ்வளோன்றது பாட்டமில் இருக்கும். டாப்பில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏஜ்டு குரூப்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் டெத் ஆகிருக்காங்க அப்படின்றது டாப் லெவலில் இருக்கும். இப்போ பாப்புலேஷன் பிரமிடில் வந்து என்னென்னா 2 குரூப்ஸ் வந்து டிபெண்ட் இருக்குது. யங் டிபெண்டன்ஸ் அவங்க வந்து ஏஜ் பிலோ 15 இயர்ஸ்க்கு பிலோவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்டர் டிபெண்டன்ஸ் இவங்க வந்து 65 இயர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. இப்போ இந்த பிரமிடை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் பாப்புலேஷன் பிரமிட் இன் கென்யாவில் இப்போ நம்ம பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பேர்த்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருமே ஓல்டு ஏஜை அட்டன் பண்ணுறது இல்லை. எவ்வளோ பேர்த் இருக்கோ அவங்க அவ்வளோ குழந்தைங்க வந்து என்னென்னா இறந்து போயிடுறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஓல்டு ஏஜை வந்து அட்டன் பண்ணுறாங்க. இங்கே வந்து எவ்வளோ ஏஜுன்றது இருக்குது. அப்போ வந்து ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் ஒரு 55 to 59 ஏஜை வந்து அட்டன் பண்ணுறாங்க. மிச்சம்லாம் சின்ன குழந்தைங்களாக இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. இந்த பாப்புலேஷன் பிரமிடை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஜப்பானில் பார்த்தோன்னா கொஞ்சம் குழந்தைங்க தான் பிறக்கிறாங்க. அவங்க வந்து ஈக்குவலாக என்னென்னா அவங்களோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கொஞ்சம் குழந்தைங்க இந்த இயரில் பிறந்திருக்காங்கன்னா ஏஜில் பிறந்திருக்காங்கன்னா இங்கே வந்து என்னென்னா இவ்வளோ ஏஜ் ஏற்கனவே ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இவங்களெல்லாம் சேர்க்கும்போது நிறையா பேர் ஓல்டு ஏஜை ஜப்பானில் அட்டன் பண்ணுறாங்க. க்ரோத் வந்து கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ பேரும் ரொம்ப நாள் வந்து உயிர் வாழ்கிறாங்க. அவங்க வந்து அப்போ ஹியூமன் ரிசோர்ஸை பெட்டர் ஹெல்த் கண்டிஷன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இதை வச்சு. நெக்ஸ்ட்டு இந்தியாலேயும் அதே மாதிரி தான் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக பிறக்கிறாங்க, குழந்தைங்க அதிகமாக பிறக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ இறந்து போகிறாங்க அப்படின்றது இந்த இருக்குது. மேல்ஸ், ஃபீமேல்ஸ் இந்த சைடு மேல்ஸ் எவ்வளோ பிறக்கிறாங்க, எவ்வளோ இறந்து போகிறாங்க, ஃபீமேல்ஸ் எவ்வளோ பிறக்கிறாங்க, எவ்வளோ இறந்து போகிறாங்க அப்படின்றது இங்கே இருக்குது. இப்போ வந்து என்னென்னா நம்மளோட பவர் என்னவே ஃப்யூச்சரை நம்ம எப்படி நம்ம நேஷனை டெவலப் பண்ணுறதுனா யங் பீப்புளை வச்சு தான் டெவலப் பண்ணணும். அதனால் நம்மளுக்கு பாப்புலேஷன்ஸ் இருக்கிறது ஒரு ரிசோர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து பெட்டர் எஜுகேஷன்ஸ், அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கண்ட்ரியை நம்ம டெவலப் பண்ண முடியும். தேங்க்யூ.